வீதிக்கு வீதி, சந்துக்கு சந்து, மூளை முடுக்கு என்று சாராய கடைகள் இல்லாத இடம் உண்டா தமிழ்நாட்டில்? எவ்வளவு பெரிய கேவலம்! தமிழ்நாட்டு மக்களை குடிகாரர்களாக்கி இருக்கிறது இந்த அரசு. உன் வீட்டு பிள்ளைகளை, நம் வீட்டு பிள்ளைகளை குடிகாரர்களாக்கிய சாதனை தான் இவர்களின் சாதனையாக இன்றைக்கு மிஞ்சி இருக்கிறது. நம்முடைய பேர பிள்ளைகளையாவது நாம் காப்பாற்ற வேண்டாமா? பள்ளிக்கு கல்லூரிக்கு செல்லும் மாணவர்கள் மட்டுமல்ல, மாணவிகளும் இன்றைக்கு சாராயம் குடிக்கிற அவலம் ஏற்பட்டிருக்கிறது. இவர்களை மீட்பது யார்? எப்போது மீட்கப் போகிறோம்? யாருக்கு இந்த அக்கறை? பெண்மணிகள் கண்ணீர் விட்டு கதறுகிறார்களே. சசி பெருமாள் இதற்காக உயிர் தியாகம் செய்தாரே. 99 வயது மன்னன் வைகோ அவர்களின் தாயார் அந்த போராட்டத்தை முன்னெடுத்தாரே. கலிங்கப்பட்டியிலே தன் சொந்த ஊரில் இருக்கிற மதுக்கடையை மோடி என்று போராட்டம் நடத்தினாரே. வீராங்கனை மாரியம்மாள். இவ்வளவுக்கும் பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர், தமிழ்நாட்டின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் மனம் இறங்கியதா? கொஞ்ச நாள் அவருடைய உள்ளத்தில் ஒரு கருணை உருவானதா? ஒரு பெண்மணி என்கிற முறையாவது பெண்களின் கண்ணீரை துடைக்க முன்வந்திருக்க வேண்டாமா? பரிதாபப்பட்டிருக்க வேண்டாமா? ஈவிரக்கம் காட்ட வேண்டாமா? அரக்கத்தனத்தோடு அமைச்சர் சொல்கிறார், சட்டப்பேரவையில் மதுக்கடைகளை மூட முடியாது. ஆண்டுக்கு 28,000 கோடி ரூபாய் தமிழக அரசுக்கு வருமானம். அதுவே ஒரு 1000 கோடி எடுத்துதான் உங்கள் வீட்டில் ஓடுகிற அம்மா ஃபேன், அம்மா மிக்சி, அம்மா கிரைண்டர், அம்மா லேப்டாப் ஸ்டிக்கர் ஒட்டி கொடுக்கிறார்கள். யார் வீட்டு பணத்தில்? முதலமைச்சர் வாங்குகிற சம்பளத்திலா? நீ சாராயம் குடிப்பதன் மூலம் அரசுக்கு போய் சேருகிற வருமானத்தில் 28,000 கோடியில் வெறும் 1000 கோடியை எடுத்து இலவச திட்டம். அதிலும் அவர்களுக்கு பெயர், அவர்களின் பெயர், அவர்களின் படம். இது எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான ஆட்சி நிர்வாகம்! இப்படிப்பட்ட நிலையில்தான், அந்த கவலையில்தான், அந்த வேதனையில்தான் இந்த நாட்டையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்கிற அந்த பொறுப்புணர்வோடுதான் லாப நட்டங்களை பற்றி கவலைப்படாமல், வெற்றி தோல்விகளை பற்றி கவலைப்படாமல் ஒரு மாற்றத்தை நிகழ்த்துவதற்கான ஒரு போர், அறப்போரை தொடங்குவோம் என்கிற அடிப்படையில் தான் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். 5 பேர் கொண்ட பஞ்சபாண்டவர்கள் 100 பேர் கொண்ட கௌரவர்களை வீழ்த்தினார்கள். 100 பேரை 5 பேர் வீழ்த்த முடியுமா என்று சோம்பல் பட்டிருந்தால் பாண்டவர்கள் களத்திற்குள்ளே இறங்கியிருக்க முடியாது. தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் இவர்கள் துரியோதனன் தலைமையிலான 100 பேரை எதிர்த்தார்கள். 100 பேர் 5 பேரை எதிர்த்து சண்டை போட முடியுமா அப்படின்னு நாம் நினைப்போம். ஆனால் மகாபாரதம் சொல்கிறது, 5 பேரா 100 பேரா என்பதல்ல, நீதியா அநீதியா என்பதுதான் யுத்தத்தின் அடிப்படை தர்மம். நியாயமா அநியாயமா என்பதுதான் யுத்தத்தின் அடிப்படை தர்மம். ஆகவே இன்றைக்கு நாம் 4 பேர் புறப்பட்டிருக்கிறோம். எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம், அல்லது வாக்கு வங்கி சிறியாக இருக்கலாம். நீதிக்காக களமிறங்கி இருக்கிறோம். அதை அடையாளப்படுத்துவதற்காகத்தான் நாங்கள் வேண்டாம் என்றாலும் எங்கள் கைகளில் வீரவாளை வழங்குகிறார்கள் தோழர்கள். மாலை வேண்டாம், வாள் வேண்டாம், எந்த ஆடம்பரமும் வேண்டாம் என்று திரும்ப திரும்ப நாம் சொன்னாலும் கூட நாம் நிற்பது ஒரு அறப்போராட்ட களம், அநீதியை எதிர்த்து போரிடுகிற களம். நாம் வெறும் ஓட்டு பொறுக்குவதற்கான களத்தில் இறங்கவில்லை, போர் நடத்துவதற்கான களத்தில் இறங்கியிருக்கிறோம். அநீதியை விரட்டுவதற்கான களத்தில் இறங்கியிருக்கிறோம். ஊரை அடித்து உடையிலே போடக்கூடிய கும்பலை விரட்டுவதற்கான களத்தில் இறங்கியிருக்கிறோம். ஈவிரக்கமில்லாமல் இந்த மக்களை சுரண்டி கொழுப்பவர்களை வெட்கமில்லாமல், சூடு இல்லாமல் இங்கே கொள்ளையடிப்பதை ஒரு பொது கலாச்சாரமாக மாற்றி இருப்பவர்களை விரட்டுவதற்கு நாம் களமிறங்கியிருக்கிறோம். எனவே தலைவர்கள் துணிந்து விட்டோம், மக்களே துணிந்து முடிவெடுங்கள். ஜெயலலிதாவை பொறுத்தமட்டில் ஒப்புக்கு கூட மதுவை ஒழிப்பேன் என்று சொல்லக்கூடிய இல்லை. காரணம் திமிர், அரகன்ஸ்.